ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனான்னு ஒரு லோன் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3-4-5 இயர்ஸ் பேக். அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அந்த லோன் தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி பிஸ்னஸ் தானே, சரி பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனேன் பேங்க்குக்கு. அவங்க லோன் அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டாங்க. அப்ளிகேஷன்லாம் வாங்கினதுக்கப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சிபில் ஸ்கோரால் ட்ராப் ஆகுது. லோன் ரிஜெக்ட் ஆகுது. இவங்க என்னென்னா, சிபில் ஸ்கோர் பார்க்காம லோன் கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி எகெயின் அந்த இடத்துல திருப்பி சிபில் ஸ்கோர் பார்த்து அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கே 1000 rupees கிட்ட பேங்க்கு அங்கே இங்கேன்னு எல்லா ஆஃபீஸ்க்கும் போய் அவங்களுக்கு சொல்கிற டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 1500 rupees ஆச்சு. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா இருந்தால் கரெக்டாக கொடுக்கணும். சரி, முத்ரா லோனு சிபில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், பேன் கார்டு கம்பல்சரி அப்படின்றது பண்ணணும் கவர்மெண்ட்டில். ஆனால் எப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே லோனு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஒரே ஒரு செக் பவுன்ஸ் சார்ஜஸ் பே பண்ணி அந்த செக் பவுன்ஸால் சிபில் டவுன் ஆனதுனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.